எங்களுக்கு முட்டையெல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் முட்டையை உடைச்செடுப்போம். இந்த உருளைக்கிழங்கை வந்து அவிச்சு மசிச்சும் செய்யலாம். நான் இப்போ இந்த கரண்ட் தட்டில் உறைஞ்சி எடுத்துட்டு அப்படியே வதக்கி எடுக்க போகிறேன். நாங்கள் இதோட உருளைக்கிழங்கையும் சேர்ப்போம். ரெண்டாவது நம்ம போட்டதும் புரிஞ்சு வந்துட்டுது. வணக்கம் ரவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டிலேயே சமோசா செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த வெளியாரையெல்லாம் போனால் இந்த பார்த்த உடனே டக்குன்னு சாப்பிட தோன்றது இந்த சமோசா தான். அது நாங்கள் இன்றைக்கி செய்கிற சமோசாவில் முட்டை வச்சு முட்டை சமோசா தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு எடுக்க போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நான் இது 2 சுண்டு கோதுமை மா எடுத்து நான் வடிவாக அரிச்செடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். இது வந்து பச்சை தண்ணி தான் குழைச்செடுக்க போகிறோம். சுடு தண்ணி தேவையண்டு இல்லை எங்களுக்கு. பச்சை தண்ணியிலேயே நாங்கள் குழைச்செடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். நல்லா குழைச்செடுக்க வேணும். நாங்கள் எவ்வளோத்துக்கு நல்லா குழைக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களை மெல்லிசாக தட்டுப்பட்டு வரும் சமோசா மா. இந்த பதத்துக்கு குழைச்சிட்டு நான் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். கையில் ஒட்டாமல் இருக்குது. நல்லா குழைச்செடுக்கணும். இதே நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக்கி வைப்போம். எங்களை இந்த சைஸில் உருட்டினா காணும். எல்லாத்தையும் அப்படியே உருட்டி வைப்பேன். நாங்கள் நானெல்லாம் குழைச்சி உருட்டி எடுத்துட்டேன். இதே அப்படியே மூடி வச்சுட்டு நான் முட்டையாக வச்சு உருளைக்கிழங்கு அதில் ரெடி பண்ண போகிறேன். அடுப்பு நல்லா எரியுது. நான் முட்டை வழிவாக கழுவி எடுத்து அவிகிற கலவான தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்குறேன். அப்படியே மூடி விடுவோம். இதில் முட்டையை அவிக்கட்டும். எங்களுக்கு முட்டையெல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் முட்டையை உடைச்செடுப்போம். எங்களை உப்பு போட்டு அவிச்சோம்னால் லேசாக உடைஞ்சி வரும் முட்டை. எப்படி வந்துருக்கு வேறு. முட்டையெல்லாம் அதிகமாக உடைச்செடுத்துட்டோம். இனி நாங்கள் இதை 2 ஆக்க போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு சமோசாக்களையும் பாதி முட்டை வைக்க போகிறோம். அதால் இதை 2 ஆக்கி அப்படியே வைப்போம். இப்படி வெட்டிட்டு இப்படி ஒரு பாதி முட்டை தான் ஒரு சமோசாக்க வைக்க போகிறோம். அதுக்காக தான் இதை 2 ஆக்கி வைக்கிறேன். நான் 5 முட்டையில் தான் செய்கிறேன் சமோசா. 5 முட்டைன்னா அது 10 சமோசா செய்ய காணும். 10 செய்ய காணுமோ. முட்டையெல்லாம் அவிச்சு உடைச்செடுத்து வட்டியும் எடுத்துட்டேன். இதை அப்படியே மூடி வச்சுட்டு மிச்ச அளவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு சேர்த்து கொள்றதுக்காக 2 உருளைக்கிழங்கு 2 பெரிய வெங்காயமும் ஒரு பாதி உள்ளி போடும் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுப்பேன். சமோசாவுக்கு எங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லது.
பிள்ளைகள் கடைக்கு போனாலே கேட்குறது சமோசா தான். நேயமான பிள்ளைகளுக்கு சமோசா தான் பிடிக்கும். நாங்கள் வீட்டிலேயே செய்தால் அவியல் விருப்பமாக நிறைய சாப்பிடுவினம் தானே, ஆரோக்கியமானதாயும் இருக்குது. நான் உள்ளியும் பெரிய வெங்காயம் உடைச்சி எடுத்துட்டேன். இந்த உருளைக்கிழங்கையும் சேவி இருக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து அவிச்சு மசிச்சும் செய்யலாம். நான் இப்போ இந்த கரட் தட்டில் உறைஞ்சி எடுத்துட்டு அப்படியே வதக்கி எடுக்க போகிறேன். அப்படியும் செய்யலாம். நாங்கள் எல்லாம் வதக்க போகிறோம் தானே, அப்போ அதோடு சேர்த்து வதக்கிடுவோம். எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ரூபா கழுவி எடுப்போம். நாங்கள் இதை உருளைக்கிழங்க முதல் உறைஞ்சி எடுப்போம். எங்களை இப்படி வந்தால் சரி. நான் 2 உருளைக்கிழங்கையும் நல்ல வடிவாக உறைஞ்சி எடுத்துட்டேன். இதை அப்படியே வச்சுட்டு நான் வெங்காயத்தையும் வெட்ட போகிறேன். நாங்கள் முதல்ல உள்ளியை சின்ன சின்னதாக வெட்டுவோம். வெண்ணெய்க்கு கூட வதங்கி வரணும். அதுக்காக கொஞ்சம் சின்னதாக தான் வெட்டுவேன். நாங்கள் உள்ளியை வந்து நாங்கள் இடிச்சும் சேர்க்கலாம். இதுக்கு உள்ளி இஞ்சியை பேஸ்ட்டை அடிச்சும் சேர்க்கலாம், வெட்டியும் சேர்க்கலாம். வெங்காயத்தையும் வெட்டுவோம். வெங்காயத்தை நாங்கள் கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் மெல்லிசாக வெட்டுவோம். இந்த கொஞ்சம் வெங்காயம் எண்ணெய்க்கு டக்கண்டு வேகி வரணும், வதங்கி வரும். இப்போ மெல்லிசாக வெட்டினா தான் வதங்கி வரும். வெங்காயம் வெட்டி எடுத்தாச்சு. இனி எல்லாத்தையும் நாங்கள் வதக்கி எடுப்போம். எனக்கு அடுப்பு நல்லா எரியுது. நான் எல்லாத்தையும் வதக்கி எடுக்கிறதுக்கு தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். நான் தாச்சி சூடாகிட்டு நான் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட தேவையான அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ளே நான் வெங்காயத்தை சேர்க்கிறேன். வதக்கட்டு வெங்காயம் முள்ளியும் கொஞ்சம் வதங்க போகணும் எங்களுக்கு. அதுக்காக சேர்க்கிறேன். நாங்கள் இதோட உருளைக்கிழங்கையும் சேர்ப்போம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் எங்களுக்கு அவிஞ்சு வர வேணும். அதுக்காக நான் வெங்காயத்தோட உருளைக்கிழங்கையும் சேர்ப்போம். இதுக்குள்ள நான் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். ரெண்டு கரண்டி மசாலா தூள் சேர்க்கிறேன். காரத்துக்காக நாங்கள் மிளகாய்த்தூள் 2 கரண்டி சேர்க்கிறோம். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ள போதும். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம். எங்களுக்கு எல்லாம் நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டு நாங்கள் வதங்கி நல்ல வடிவாக ஊட்டி எடுத்துட்டோம். நாங்கள் இறக்கி எடுக்க போகிறோமே. நாங்கள் இப்படியே எல்லாத்தையும் உருட்டி எடுத்து அப்படியே தட்டுவோம்.
கறியை வைப்போம். திருப்பி இப்போ சமோசா மடிக்க போகிறேன். நாங்கள் மாவை மெல்லிசாக தட்டி எடுத்துட்டோம். அதை ஒரு ஷேப் பண்ணி நாங்கள் வெட்டி எடுக்கணும். இப்படியே வச்சு நாங்கள் மடிக்கல. அது ஒரு ஷேப்புக்கு நீட்டாக வெட்டி எடுத்தால் தான் மடிக்க எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதில் நாங்கள் தட்டி எடுக்கிறதுக்கு முன்னுக்கு லைட்டாக மாவும் போடணும். அதுதான் இந்த கலண்டு வரும் பலகையில் இருந்து. விட்டாது கறி வச்சுட்டோம். இனி முட்டை வைக்க போகிறோம். வச்சுட்டு மடிச்சு விட்டா சரி. அடுப்பு எரியுது. நான் சமோசா பொரிச்செடுக்கிறதுக்கு அடுப்பில் காய்ச்சி வச்சுட்டேன். நான் எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். எனக்கு எண்ணெய் கொதிச்சுட்டு நான் எண்ணெயில் சேர்த்து பொரிக்க போகிறேன். பொரிக்குது. ஒரு கப்பிரட்டி கொடுக்கும். எங்களுக்கு கடை சமோசா மாதிரி மடிக்க வராட்டிக்கும் டேஸ்ட்டில் வந்தால் சரி. அதே டேஸ்ட்டில் வரும். ஆனால் வடிவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அவையால் மடித்து பழகினாக்கல்ல. நான் வேகமாக மடிப்பினேன், நீட்டாயும் மடிப்பினேன். வீட்டில் எங்களால் எவ்வளோத்துக்கு முடியுமோ செஞ்செடுக்க அவ்வளோத்துக்கு செஞ்செடுக்க. அதே டேஸ்ட்டில் வரும். எல்லாம் டேஸ்ட் எல்லாம் ஓகே தான். லைட்டாக டிசைன் மட்டும் மாறும். டிசைன் மட்டும் கொஞ்சம் வடிவு குறைவாக இருக்குது. எனக்கு போட்ட சமோசா பொரிஞ்சிட்டுது. எனக்கு அப்படி பொரிஞ்சு வரைக்கும் வடிவாக இருக்குது. நல்லா கலராக நல்லா இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறோம். எங்களுக்கு ரெண்டாவது தரம் போட்டதும் புரிஞ்சு வந்துட்டுது. மிச்சத்தையும் நாங்கள் அப்படியே போட்டு பொரிப்போம். நாங்கள் ஒருக்கா செய்த சமோசாவை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. எங்களுக்கு சுவையெல்லாம் ஓகேயாக வந்திருக்குது. வடிவம் தான் கொஞ்சம் பிழைச்சி போச்சு. நாங்கள் இன்னொரு தடவை உங்களுக்கு செய்தால் நீட்டான சமோசாவாக செய்து காட்டுவோம். சமோசா வடிவம் இல்லாட்டிக்கும் டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல அந்த சமோசாவில் இருக்கிற அந்த அனைத்து டேஸ்ட்டுகளும் இதில் இருக்குது. எங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. தம்பி எப்படி இருக்குது டேஸ்ட்? சூப்பராக இருக்குது. என்ன யோசிச்சு சொல்கிறீங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு? யோசனை வந்து தான் பேருந்து சூப்பர் வந்தது. ஆனால் கையில் முன்னுக்கே வந்துட்டுது சூப்பராக இருக்குன்னு. வாயில இருந்து வரத்தான் லேட்டாக. இதுக்கு என்ன நடக்குது சாமா? முட்டை இருக்குது. எங்களுக்கு நல்ல சுட சுட சமோசாவும் சுட சுட பிளேன் டீயும் மேலே பின்னேற டைமில் இருந்தபடி எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிடுங்க. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வருமோ? நாங்களும் இப்படியே சாப்பிட்டு கொண்டு இருக்க போகிறோம்.
அவைகள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் சாப்பிடணுமெண்டு. அப்போ மேலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் டைம் இருக்கீங்க இப்படி செய்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக. மற்றது இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் டக்காண்டு பிடிச்சி கொள்ளும் சமோசா. தம்பி கடைக்கு போனால் என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? சமோசா பிடிக்குமா இல்லை ரோல் பிடிக்குமா இல்லை குழம்பு சமோசா தான் பிடிக்கும். அப்போ எல்லாருமே கடைக்கு போனால் விரும்புகிறது இதைத்தான். இப்போ நீங்களும் டைம் இருக்கே செய்து சாப்பிடுங்க. அப்போ இதோட நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். பாய்.